வணக்கம், நான் யமுனா. இங்கே எகிப்திலிருந்து. நாங்கள் இப்போது பிப்ரவரி 23 சங்கமம் 24 அப்படிங்கிற ஒரு பொங்கல் திருவிழாவை கொண்டாடி முடிச்சிருக்கோம். அது என்ன ஜனவரியில் வச்ச பொங்கலுக்கு இப்போது கொண்டாடி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த டைமில் இங்கே குளிர் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் அந்த டைமில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் வைக்கிறது அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டம். அதே போல் பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு இது பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுற ஒரு சில இது தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியோடதில் ஃபுல்லாகவே 2 மாதம் புக்கிங் இருந்தது. நாங்கள் டிசம்பரில் கேட்கும் போதே புக்கிங் இருந்தது. ஏன்னா அடுத்தது ரமதான் மாதம். ரமதான் மாதத்தில் இங்கே கல்யாணங்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாததுனால எல்லாமே அதுக்கு முந்தின மாதத்தில் 2 மாதத்தில் முடிச்சுடுவாங்க. அதனால ரொம்பவே பிஸியாக எல்லா மண்டபம் புக். ஸோ இது முதல் காரணம். குளிர் ஒரு 2ஆம் காரணம். 3ஆவது நம்மளோட தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மருத்துவம் படிக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்கெல்லாம் ஊருக்கு அந்த டைமில் எக்ஸாம் இருந்தது. பொங்கலை ஒட்டி எக்ஸாம் இருந்தது. 25 முடிஞ்சதோட ஜனவரி 25 அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க. போய் எல்லாம் திரும்பி வரும்போது இந்த பிப்ரவரி 15 இந்த திருவிழா மெயினாகவே நம்ம இருக்கிற தமிழ் பசங்க, நம்மளோட தமிழ் குடும்பங்கள் எல்லாருக்காகவே நம்ம நடத்துறது. அப்போ எல்லாருமே கலந்துக்கணுங்கிறதுனால எல்லாரோட கம்ஃபர்ட்டையும் பார்த்து நம்ம இந்த டைம் தான் வச்சுருந்தோம். அதே போல் பொங்கலுக்கு லீவுக்கும் நிறையா பேர் போவாங்க. ஸ்கூல் லீவும் அதே டைம் தான். ஸோ எங்களுக்கு வின்டர் ஹாலிடேஸ் அந்த டைம் வந்தனால எல்லாரும் செட்டில் ஆகிற டைம் இது. ஸோ இதுக்காக நாங்கள் சூஸ் பண்ண டைம் தான் இந்த பிப்ரவரி 23. இதில் நாங்கள் இந்த பொங்கல் இதை ரொம்பவே பிரம்மாண்டமாக கோலாகலமாக நாங்கள் கொண்டாடி முடிச்சிருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த கொண்டாட்டங்களை பாருங்கள். அடுத்த கேம் புகுந்து விளையாடு. இப்போ புகுந்து விளையாடுக்கு மேல் ஃபீமேல் எல்லாருமே கலந்து வரலாம். ஒரு டீமுக்கு 9 பேரு. 9 பேர். சூப்பர். நெல்லையா? நெல்லைக்கு ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கேதர் ஆனனால சிவி 9. அடுத்தது சென்னை. ஓகே, எல்லாருமே போய் அங்கங்க நின்னா குரூப் யார் ஃபார்ம் பண்ணிருக்காங்க தெரியும். இங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க 9 பேரு. இங்க ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. அங்க ஒரு சர்க்கிள் 9 பேரு. இங்க ஒண்ணு. இதுல நீங்க மேல் ஃபீமேல் கலந்துக்கலாம். ஒருவேளை ஃபீமேல் லாஸ்ட் டைமே இருந்திருந்தாங்கன்னா இப்ப சேர்க்காதீங்க, மேல் மட்டும் வாங்க. ஓகே 9 இங்க இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்தது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெல்லை டீமுக்கு ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு. அவங்களுக்கு ஒரு ஹூலா ஹூப் கொடுத்துரு. பார்த்துக்கோங்க. ரிஷிக்கு வந்து எடுக்கும். இனி 4 பேர் வாங்க. ஓகே, இப்போ இவங்க கை காமிக்க போறாங்க. டெமோ. இப்போ வந்து கையை பிடிச்சுக்கணும். கையை எடுக்கவே கூடாது. கையை எடுக்காம போகணும்லே பா. அது இப்போ இங்க வேற லாங்குவேஜ் காரங்க இருந்தாங்கன்னா இது யார் கூப்பிட்டு வந்தீங்களோ அந்த ஹோஸ்டோட பொறுப்பு. ப்ளீஸ் நீங்க அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது தமிழ்ல நடத்தணுங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேற லாங்குவேஜ் போனா அகைன் இதோட பர்பஸ் சால்வ் ஆகாது. அதனால யாராவது நீங்க ஒருவேளை நார்த் இந்தியனோ சவுத் இந்தியனோ வேற லாங்குவேஜ் காரங்க புரியாதவங்க யாரை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கூப்பிட்டு வந்த ஹோஸ்டோ இல்ல உங்க கேப்டனோ அதே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்ப நீங்க கையை ரவுண்டா பிடிச்சுக்கோங்க 3 பேரும். இது கையை உள்ளுக்குள்ள விட்டு ஹூலா ஹூப்பை விட்டு இது பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க எல்லாருமே. இப்போ இந்த கை எடுக்கவே கூடாது. ஓகே, அப்படியே எடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க இந்த அப்படியே கீழே கால் கீழே நீங்க இறக்கணும் கீழே. எஸ் எஸ், குட் குட் குட். இது மாதிரி தான். இதுதான் டெமோ. ஓகே, நீங்க ஹெல்ப் பண்ணலாம். பட் ஓகே, குட் குட். கீழே உங்க கை கீழே கொடுக்கும். குட், அவ்வளவுதான். ஒரே ரவுண்டு தான். சோ இப்படி யாரு ரவுண்ட முடிக்கிறாங்களோ இதுதான் கேம். இவங்க ரவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணிட்டே இருக்கட்டும். டெமோ பண்றவங்க சூப்பர். தேங்க்யூ. 3 பேருக்கு கிளாப் பண்ணிடுங்க. குட். இங்க பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணது திருப்பி இங்க வந்து முடிக்கணும். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கையை பிடிச்சுக்கணும். ஓகே, இருங்க.
48 seconds வந்துட்டு 56 48.56 எழுதிக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க பென்ல எழுதுங்க 48.56 ஓகே அடுத்து ஓகே ஓகே வாங்க நெல்லை டீம் வந்துருச்சு நெல்லை ஓகே வாங்க டிலே பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு வர்றதுக்காக தான் நம்ம சொல்லிருக்கோம் டக்குன்னு வந்துருங்க ஓகே ரைட் இருக்கா இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்ப ஃபினிஷிங் இது எங்களுக்கு தெரியும் இங்க இருந்து வச்சுக்கோங்க கிச்சனுக்கு ஓகே ஃபைன் थैंक यू ஓகே குட் எப்போதுமே ஒரு நல்ல கோஆபரேஷன் இருக்கு நெல்லை கிட்ட உடனே ரெடி ஆயிட்டாங்க மேல வந்து மட்டும் இல்ல உடனே இது பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸ்டார்ட் நெல்லை தானே நெல்லை ரிஷி நெல்லை மைக் பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் 1 2 3 நெல்லை
இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வாங்க, திருப்பி வாங்க. விசில் மட்டும் நீங்க நல்ல சவுண்டா கொடுக்கலாம். ஓகே, அகைன் ஸ்டார்ட். நீங்க அதை விட்டுருங்க. அதாவது உங்க கையில இருக்க ஸ்டிக்கு உங்களோட கவலையே இல்லை. அடுத்த ஸ்டிக்கை நீங்க முடிக்கணும், அவ்வளவுதான். நீங்க இதை பாதுகாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவுட். ஓகே 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 ஓகே, போதும். அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, அவுட். அந்த குச்சி எடுத்துருங்க.
தானே இதுக்கு? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இந்த பக்கம் 2 பேரும் வந்து பார்த்துக்கோங்க யார் முன்னாடி வராங்கன்னு. டீம் நாட்டாமை பார்த்துக்கோங்க, காலு கீழே வருதா அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் வர 2 பேரு, அடுத்த வர 2 பேர் சேர்ந்து அடுத்த கடைசி தேர்ட் ரவுண்ட் விளையாடுவாங்க. லேட்டா வந்தாலும் கரெக்டா வந்து முடிச்சிருக்காங்க. நான் லைனை தாண்டி கல்ல இருக்கணும்னு சொன்னேன். சோ தனுஷும் இங்க எந்த டீம் ஓகே ஓ ஃபர்ஸ்ட் போறது இல்ல, கரெக்டா போகணும். நான் அவ்வளவு சொல்றேன், கல்ல இருக்கிற கால்ல உடைச்சு விட்டுட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அகைன் நீங்க உங்க டீம்ல இருந்து அடுத்த ஆள் வர போறீங்க. நீங்க விட்டத பிடிங்க, விட்டத பிடிங்க. சோ பார்க்கலாம். அடுத்தது இங்க இருந்து கல் பண்ண வந்திருக்கேன், கல் பண்ணுங்க. அங்க நாடினா சரி ஓகே, இங்க இருந்து வாங்க. அதே ஆள் இல்ல, வேற ஆள், வேற ஆள். ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யார் அடுத்த டீம்? ஓகே ஓகே, இங்க மேடு பள்ளல இடையில இருக்காமா, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்க தான் வந்து கல்லு வைக்கிறீங்க, எங்க வைக்கணும், நிக்கணும், அதெல்லாம் உங்களோட இது. அந்த இடம் எப்படி இருக்குங்கிறது. சோ கல்லு அந்த லைனை தாண்டி கல் இருக்கணும், லைன்ல கல் இருக்க கூடாது. அங்கேயும் போனோம்னா லைனை தாண்டணும். பிளேயர்ஸ் கவனிச்சுக்கோங்க, தெரியாதுன்னு சொல்லாதீங்க. கரெக்டாவே நீங்க பண்ணிருந்தாலும். இப்ப தனுஷ் வந்து இங்க காலெல்லாம் வந்து ஏதோ ஃபவுல்லாம் ஆச்சு, பட் ஸ்டில் இங்க ஃபைனலா முடிக்கிறதுல கணக்குல தான் இதாச்சு. இப்போ அடுத்த டீமுக்கு அகைன் நான் சொல்றேன், நீங்க வந்து முன்னாடி ஃபுல்லாவே கரெக்டா பண்ணி வேகமா வந்தாலுமே அந்த லைனை தாண்டி 3 கல்லுமே இருக்கணும். நீங்க அப்படி போகணும், அந்த 3 கல்லோட போகணும். அங்கே இருந்துட்டு இந்த கல்லை எடுக்க கூடாது. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 கல்ல 3 கல்லையுமே கீழே வைங்க. ஓகே குட், ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சோ முதல்ல விட்ட இதை இப்போ நீங்க முடிக்கிறீங்க. அவன் கல்ல எடுத்துக்க உங்க லைனை விட்டு
பரவாயில்ல. இப்படி போங்க. முடிங்க. காலை கீழே வச்சாலும் திருப்பி அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி முடிங்க. காலை கீழே வச்சா அவுட் நான் சொல்லவே இல்லையே. முடிங்க. பரவாயில்ல. லாஸ்டா போனாலும் ஓகே. வரட்டும். டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. முடிக்கட்டும். ஏன்னா அவங்கள முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. முடிக்கட்டும். கிளாப் பண்ணுங்கப்பா. வாங்கப்பா வாங்க. நோ ப்ராப்ளம். காலை கீழே வச்சா அவுட் இல்ல. நீங்க அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க திருப்பி. அதுக்காக உடனே காலை கீழே வச்சே வராதீங்க. குட் குட் வெரி குட் பா. முடிங்க. கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாருமே. விஸ்வரூப வெற்றி. அதுதான் அதுதான். ஓகே ஓகே போது. ஓகே தேங்க்ஸ். கிளாப் பண்ணுங்கப்பா. ரொம்பவே முடியல அதனால முடிச்சாடி. ஓகே வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வின் பண்ணது வாங்க. சென்னை. இங்க ஒருத்தங்கல்ல தனுஷ். ஓகே சென்னை. அடுத்து யாரு? ரெண்டுமே சென்னை. இல்ல இந்த தடவை 2 போன தடவை உள்ள 2 4 பேரும் விளையாடுங்க. யாரு? தனுஷ். நீங்க பிலால். ஓகே நீங்களுமா? என்ன 4வது ஆள் யாரு? எல்லாருமே டீமை பார்த்து வச்சுக்கோங்க. டீம் கேப்டன்ஸ் நீங்க பார்த்து சொல்லணும். நான் வந்து கேட்க மாட்டேன் யார் யாரும் வின் பண்ணது. இல்லைன்னா அந்த டீம் இல்லாம நாங்க விளையாண்டே இருப்போம். ஓகேப்பா. நல்லாவே ஸ்ட்ரிக்டா இது பண்ணணும். கை காலை ஊனக்கூடாது. உங்க லைன்ல தான் போகணும். கிராஸா போக கூடாது. ஸோ கரெக்டா வரணும். இது ஃபைனல்ஸ். ஸோ இந்த கரெக்டா போகணும். கையை காலை கீழே ஊனக்கூடாது. அதே மாதிரி அந்த இடத்துல நீங்க இறங்கிட்டாலும் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி திருப்பி போங்க. கீழே இறங்கிட்டா அவுட்டுன்னு நான் சொல்லல. ஸோ நீங்க போங்க. ஆனா அதுக்காக இறங்கி இறங்கி நடந்து போக கூடாது. அதுவும் தெரியும். ஸோ இதுக்கு 2 பேரு அரிக்கி வந்து ராஜேஷ் வாங்க. 2 பேரும் இப்போ அவங்க ஜட்ஜ். 2 பேரும் இது பார்ப்பாங்க ஜட்ஜ். ஓகே இப்போ இவங்க 2 பேர் தான் பார்ப்பாங்க. ராஜேஷ் இங்க வாங்க. ஓகே இப்போ இது ஃபேரா இருக்கணும். பிளே இவங்க 2 பேரும் சொல்றதுதான் முடிவு. வேற யாரும் இது பண்றது இல்ல. உங்களுக்கு ரூல் பண்ணுங்க. கால் ஊடுனா திருப்பி அதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா எப்ப பாரு கால் ஊனக்கூடாது. 3 தடவை கால் ஊடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு. 3 தடவைக்கு மேல நீங்க 4வது தடவையும் திருப்பி திருப்பி காலை ஊனி பண்ணீங்கன்னா அவுட். ஓகே 3 டைம் வந்து கால் ஊனலாம். ஓகே எல்லாருக்கும் ஓகேவா ரூல்? ஓகே தேங்க் யூ. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். 1 2 3.
Very good. ஓகே நெல்லையா நெல்லை ஓகே நெல்லையில ரெடி பண்ணிருக்கேன் சூப்பர் ஓகே முடிக்கணும் குட் ஓகே குட் வெரி குட் இப்போ கப்பலுக்குள்ள பிரிக் ரேஸ் இப்போ கப்பலோட பிரிக் ரேஸ் ரெண்டே தான் சிங்கிள் தான் சோ இப்போ வைஃப்ங்க அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து அப்படியே செங்கல் வச்சு தாங்கி அப்படியே கொண்டு போய் விட்டுறீங்களா அது வந்து நடக்காது இல்லையா சோ எங்களுக்கும் கொஞ்சம் ஆசைகள்லாம் இருக்கும்ல அவங்களுக்கும் ஆசை இருக்கும் அவளும் பெண்ணா சோ அதனால இப்போ எல்லாருமே கப்பிள்ஸ் இதுக்கு வரலாம் சோ என்ன கப்பிள்ஸ் வரீங்க இது வந்து டீமோட இந்த பாயிண்ட் சேராது அப்படியே தாங்கி பாத்தீங்களா சிங்கக்குட்டி டிஜே சூப்பர் ரிஷி சூப்பர் ஓகே குட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா கீழே இருந்தா ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணி போங்க திருப்பி 3 தடவை நீங்க கீழே கால் வைக்கலாம் 3 தடவை கீழே கால் வைக்கலாம் இதுக்கு சங்கடப்படாம வந்து சாட்சி சொல்லுங்க சோ மிஸ்டர் பாப்பா now you both are going to be judged I will explain you okay they have to come 3 times it is allowed to play like come they have to reach here okay husband support no they should not touch husband support husband support எடுக்கக்கூடாது ஷோல்டர்ல கை வைக்க கூடாது சோ நீங்க ஹஸ்பண்ட் மேல கை வைக்க கூடாது நீங்களா பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட நம்ம அமுக்குறது போதும் வீட்டுல தான் பிடிச்சி அமுக்கி வைக்கிறோம் இங்க கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயா விடுங்களே இத பாருங்க கதவுல பாருங்க வீட்டுல இல்ல எல்லாத்தையும் போட்டு அமுக்குறாங்க அப்படிங்கிற அறிக்கை எல்லா டீமும் அந்தந்த குரூப்போட உட்காந்துக்கோங்க அது ஈஸியா இருக்கும் நீங்க டீமை பார்த்து எல்லாருமே கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்துக்கோங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இவங்க 2 பேர் தான் ஜட்ஜ் பாப்பா ஆதித்யாவும் ஜோசப்பும் நம்மளுக்கு இதுக்கு ஜட்ஜா இருப்பாங்க அவங்க சொல்றதுதான் யாரும் ஹஸ்பண்டோட இதுல கை வைக்கூடாது செங்கல் அங்கே அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் போயிடணும் அப்பதான் மீன் ஒரு செங்கல் வெளில இருக்கிறவங்களே நீங்க ஜம்ப் பண்ணிடக்கூடாது ஓகே அதே மாதிரி உங்க லைன்ல தான் இருக்கணும் கிராஸ் இருக்கக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டு நின்னுக்கோங்க போக போக பக்கத்துல இடிக்கும் ஸோ கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க கேப் விட்டுக்கோங்க அப்புறம் அவங்க பக்கத்துல வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது 4 பேர் தானே 3 பேர் தான் இருக்கீங்களா ஓகே 3 பேர் தான் 3 பேர்ல ஒரு பிரைஸ் ஓகே நெல்லை டீம் உறுப்பினர்கள் தயவு செய்து இந்த சைடு வாங்க ப்ளீஸ் நெல்லை டீம் வந்துருங்க இந்த சைடு வாங்க நெல்லை டீம் இந்த சைடு வாங்க ப்ளீஸ் ஓகே ஓகே ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கை ஊனக்கூடாது ஹஸ்பண்ட் மேல ஓகே பேலன்ஸ் பண்ணாதீங்க 3 தடவை காலை கீழே வைக்கலாம் ஓகே பேலன்ஸ் 2 தடவை பண்ணிட்டாங்க இன்னொரு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வர சொல்லுங்க அவங்க 2 தடவை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே உங்களுக்கு நாளைக்கு வைக்கல பேலன்ஸ் பண்ணல ஒரு வேளை மிஸ் பண்ணா உங்களுக்கு பவுல் இல்லாம விளையாடுறதுக்கு தான் இல்லை Ah.
ரெண்டு தடவை வந்து காலை விட்டாங்க. ஃபுல்லா வெளில போகணும், அப்பதான் கால் எடுக்கணும். வெரி குட். வெரி குட் வெரி குட். ஓகே, ஃபவுல் வந்து பண்ணாம இது பண்ணது வந்து உமா. சோ இவங்க தான் வந்து ஓகே குட். ஆக்சுவலி அது ஒரு கிரைட்டீரியா தான். ஸோ நீங்க 3 தடவைக்கு மேலேயே தொட்டா அவுட் நான் சொன்னேன். திருப்பி கூட நான் ஸ்டார்ட் பண்ண விடல. 3 தடவைக்கு மேலேயே ஹஸ்பண்டை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் கிடையாது. இது ஒரே இதுதான், கப்பிள் தான். இது இந்த டீமுக்கு பாயிண்ட் போகாது. ஓகே, ஒரே இதுதான். ஸோ கிஷோர் அண்ட் உமா ப்ளீஸ் கிளாப். யாருமே வந்து கலந்துக்காத போது அவங்க ஃபார்வர்ட்ல வந்ததுதான். சூப்பர். பிரீத்தி டீம் நிஜமாவே வந்து அழகா பண்ணாங்க. ஆனா ஹஸ்பண்ட இன்னையும் அப்படி தாங்கிட்டே இருக்கீங்க. ஓகே சூப்பர். ஓகே, அடுத்தது கரும்பு பிரேக்கிங். கரும்பு கொஞ்சம் இங்க எடுத்துட்டு வந்து வச்சிருங்கப்பா. கரும்பு பிரேக்கிங்க்கு 3 பேரு. இப்போ 3 பேரு ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 3 பேரு. அங்கே கரும்பு இருக்கு, நீங்களே பார்த்து 2 கரும்பு எடுத்துக்கலாம். அங்கே கரும்பு இருக்கு. எந்த டீம் அப்புறம் நான் போனேன் சின்ன கரும்பு தான் கிடைச்சது, பெரிய கரும்பு தான் கிடைச்சது, எனக்கு வந்து நல்ல குட்டி பீஸ் தான் வந்ததுன்னு சொல்லாதீங்க. சோ குட்டி பீஸ் தான் இருந்ததுன்னா ஓகே, ஆளுக்கு 1 தான் கிடைச்சிருக்கு. நம்ம கரும்பை கேமுக்காக வச்சிருந்தோம். நிறைய பேர் சாப்பிட்டனால ஒரு கரும்பு தான் இருக்கு. ஒரு கரும்பை உடனே பார்க்கலாம். ஸோ இப்போ இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ண தான் உடைக்கணும். எவ்வளோ பீஸ் உடையுதுங்கிறதும் கணக்கு. ஸோ நீங்க அதில் தோகை பிச்சு உடைப்பீங்களோ எப்படி இருப்பீங்களோ, நிறைய பீஸ் வேணும். வெறும் தோல் மட்டும் இருந்ததுன்னா கணக்கு இல்லை, தோல்ல கொஞ்சமாவது ஒட்டிட்டு இருக்கணும். ஓகே, ஒரு கரும்பு. ஓகே, ஸ்ரீ அண்ட் லாவண்யா நீங்க தான் இப்ப இந்த இதுக்கு ஜட்ஜு. ஸ்ரீ அண்ட் லாவண்யா வந்து இதோட ஜட்ஜ். ஸோ இது வந்து அவங்க எவ்வளோ பீஸா வேணாலும் உடைக்கலாம். நான் ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் டைம் இல்லப்பா, எவ்வளோ இது இருக்கும் இல்லைன்னா 1 மினிட் வச்சுக்கலாம். 1 மினிட். ஓகே, 1 மினிட்குள்ள எவ்வளோ குட்டியா நீங்க உடைக்கிறீங்களோ அதுதான். அதே மாதிரி நான் சொல்லும் போது தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, எல்லாருமே ரவுண்ட்ல நின்னுக்கோங்க. இது முடிச்சிடும். ஓகே, எல்லாருமே கரும்பு இருக்கா? ஒரு டீமுக்கு 3 பேர் தான். அதே போல் இங்கே வந்து நம்மளோட கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தோம். அந்த கேம்ஸ் ஒவ்வொன்றுமே குழந்தைகளுக்காக தனியாக, பெரியவங்களுக்காக, எல்லாருக்குமே, கப்பிள்ஸுக்காக ஜோடி பொருத்தம், பாட்டுக்கு பாட்டு, ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம்ஸ் வச்சுருந்தோம். இங்கே நிறையாவே எகிப்தில் நம்ம தமிழ் மக்கள் இருந்தாலுமே அங்கேயே சிதறி இருந்தோம். ஸோ எல்லாரையுமே ஒன்று கூட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதுக்காக 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் ட்ராவல் பண்ணி எல்லாருமே இங்கே வந்து சேர்ந்தாங்க. எல்லாருமே இருந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கு எங்களோட நிறைய இங்கே உள்ள ICAIங்கிற இந்தியன் கம்யூனிட்டி, அதே போல் வேர்ல்ட் மலையாளி ஃபெடரேஷனுங்கிற ஒரு மலையாள கம்யூனிட்டி எல்லாருமே இந்த முறை நம்மளோட இது ப்ரோக்ராம் நடக்க தெரிஞ்சுட்டு உங்களோட நாங்களும் இணைந்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இது பண்ணாங்க. இதில் மெகா ராஃபல் சொல்லிட்டு நாங்கள் 43 இன்ச் டிவி, ஸ்மார்ட் டிவி, அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவன், இது மாதிரி நிறைய பரிசுகளை நாங்கள் கொடுத்தோம். சங்கமம் 24 அப்படிங்கிற ஒரு பொங்கல் திருவிழாவை கொண்டாடி முடிச்சிருக்கோம்.